இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ராய் பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ட்ராய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூஸ் பேப்பர், பிரிண்ட், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், சோஷியல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா regarding news published in newspaper, print, online or offline and social media as well as broadcast in electronic media in connection with SIM card will remain valid for 90 days even if not recharged. TRAI has issued new rules regarding validity. fact check சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 90 நாட்கள் வந்து 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுடைய சிம் கார்டு டீஆக்டிவேட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. இது சம்மந்தமாக ஃபேக்ட் செக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த டீட்டெயில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6வது திருத்தத்தின்படி ப்ரீபெய்ட் நுகர்வோரின் கணக்கில் 20 ரூபாய்க்கு அதிகமான தொகையோ அல்லது அதற்கு குறைவான தொகையோ இருந்தால் குறைந்தபட்சம் 90 நாட்களுக்கு பயன்படுத்தாத மொபைல் இணைப்பு செயலில் எடுக்கப்படாது. இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் பழமையானது. 11 ஆண்டுகள் இந்த திருத்தம் வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் புதிய அறிவிப்பு இல்லை என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நுகர்வோருக்கு தேவையான சேவைக்கு மட்டும் பணம் செலுத்தும் விருப்பத்தை வழங்க ட்ராயானது வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ்க்கான பிரத்யேக ஒரு வவுச்சரை கட்டாயமாக்கியுள்ளது. எனவே தரவு தேவையில்லாத நுகர்வோர் அதற்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை. சமீபத்தில் சில சேவை வழங்குநர்கள் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் மட்டுமே உள்ள பேக்குகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர் என்பது ட்ராயின் கவனத்திற்கு வந்துள்ளது. அவை அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து 7 வேலை நாட்களில் ட்ராய்க்கு தெரிவிக்கப்படும். சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வவுச்சர்கள் தற்போதுள்ள ஒழுங்குமுறை விதிகளின்படி ட்ராயால் ஆய்வு செய்யப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ட்ராய் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக ஏர்டெல் ஜியோ பார்த்தீங்கன்னா தற்போது வாய்ஸ் கால்க்கான 2 ப்ரீபெய்ட் பிளான் வெளியிட்டிருக்காங்க. அந்த பிளான் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜியோ ஒரு ப்ரீபெய்ட் பிளான் என்னென்னு பார்க்கலாம். இந்த பிளானோட ரேட் பார்த்தீங்கன்னா 1958 ருபீஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த பிளானுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிளானில் பொறுத்தளவுக்கு பேக்கான வேலிடிட்டி மொத்தம் 325 நாட்கள் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கால்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் எஸ்எம்எஸும் இருக்குது. டோட்டலாக 3600 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. இன்டர்நெட்லாம் வராது. சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ க்ளவுட் போன்ற ஆப்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளானோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரீபெய்ட் பிளான் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளானும் பார்த்தீங்கன்னா ஒன்லி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பிளான் தான். அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பிளானோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹458. இந்த பிளானோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பிளானில் பொறுத்தளவுக்கு 84 டேஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 1000 எஸ்எம்எஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிளானுக்கான வேலிடிட்டி இருக்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்தளவுக்கு ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ க்ளவுட் போன்ற ஆப்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஜியோ புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ்க்கான 2 புதிய ப்ரீபெய்ட் பிளான் டீட்டெயில்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள 2 புதிய ப்ரீபெய்ட் பிளான் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பிளான்க்கான ரேட் பார்த்தீங்கன்னா ₹599 பிளான். இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், லோக்கல் எஸ்டிடி அண்ட் ரோமிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிளானுக்கான வேலிடிட்டி மொத்தம் 84 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்பேம் ஃபைட்டிங் நெட்வொர்க் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்பேம் கணக்கான அலர்ட் வரும். உங்களுக்கு நார்மலான நம்பர்லேருந்து கால் வரும்போதே அது வந்து நார்மல் காலாக அல்லது சஸ்பெக்டட் ஸ்பேம் காலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டிவி ஷோஸ், மூவிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏர்டெல் ஆப் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் பிளான். நெக்ஸ்ட்டு 2வது பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹199 பிளான். இந்த பிளானோட பெனிஃபிட்ஸ் பொறுத்தளவுக்கு அன்லிமிட்டட் லோக்கல் எஸ்டிடி அண்ட் ரோமிங் கால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிளானுக்கான வேலிடிட்டி மொத்தம் 325 நாட்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 3600 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்பேம் ஃபைட்டிங் நெட்வொர்க் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு சஸ்பெக்டட் கால் அலர்ட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் லைவ் டிவி மூலமாக ஃப்ரீ டிவி ஷோஸ், மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஏர்டெல் ஜியோ தற்போது வாய்ஸ் கால்ஸ்க்காக அறிமுகப்படுத்தியுள்ள 2 முக்கியமான ப்ரீபெய்ட் பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.